ஹாய் வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஜீரக தண்ணி ஒரு டைமு ஒரு தண்ணி குடிப்பேன்றது உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இஞ்சி ஏலக்காய் பட்டை அதே மாதிரி கொஞ்சம் புதினா இலை சம்பருத்தி இலை துளசி இலை அதே மாதிரி கற்பூரவள்ளி போட்டுட்டு செங்குப்பூ போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நாட்டு சர்க்கரை வேணும்னா போட்டு குடிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருந்தேன். நல்லா காரசாரமாக இறங்கிடுச்சு. அந்த கஃபா கட்டுது இல்லைங்களா, அது கஃபாக்கு நல்லா இறங்கி வந்துடும். நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் கற்பூரவள்ளி. நான் போதுன்றதுக்காக கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். நல்லா காரசாரமாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சாலே போதும். நான் ரொம்ப திக்காக கொதிக்க வச்சுட்டேன். 3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி தாம்மா செஞ்சு கொடு, ஒரு நாள் ஒரு டைம் ஏதோ ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி நீ குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அதாவது சிரிச்சிட்டே இருந்தாங்க. என்ன இவ்வளோ டேஸ்ட்டு, ஆனால் கொஞ்சம் காரமாக வரும். நம்ம எல்லாமே போடுறது காரமானது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் காரமாக வரும். அதாவது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அதிகமாக போட்டு குடிக்கிறவங்க குடிக்கலாம். இந்த சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் லைட்டாக போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். அதாவது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குடிச்சு முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இட்லி சட்னி டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். நான் அது எடுக்கிறது மறந்துட்டேன். மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு மட்டன் குழம்பு எல்லாம் கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நான் கொஞ்சோண்டு இந்த மட்டன் கிரேவி இது பவுட்ரு யூஸ் பண்ணுவேன். இதுதான் இன்றைக்கி எல்லாமே நம்ம சமைச்சி சாப்பிட்டது. மட்டன் செஞ்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டன் குழம்பு வச்சிடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் அதுவே எப்படின்னா மட்டன் கிரேவி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க பசங்க. ஃபஸ்ட்டு நான் தண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மட்டன் கிரேவி பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் நல்லபடியாக வீடியோ கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.